தஞ்சை அருகே திருமண நிச்சயதார்த்தமான 5 நாட்களில் அரசு பள்ளி தற்காலிக ஆசிரியையை இளைஞர் ஒருவர் பட்ட பகலில் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ள அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்துவிட்டு 10 நிமிடத்தில் வேறொரு மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்ட காதலை தயாரான ஆத்திரத்தில் கொலை செய்த காதலன் நிதானமாக நடந்து சென்று காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். நிச்சயதார்த்தத்திற்கு கையில் வைக்கப்பட்ட மருதாணியின் நிறம் மாறுவதற்குள் இந்த இளம்பெண் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதற்கு பின்னால் காதல் விவகாரம்தான் காரணமாக உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே பிராந்தை கொத்தட்டை ஆலங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் 26 வயதான காவ்யா. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் புண்ணியமூர்த்தியின் மகளான காவ்யா ஆலங்குடி அரசு தொடக்கப்பள்ளியில் தற்காலிக ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் வழக்கம் போல காலையில் காவ்யா ஸ்கூட்டியில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். மாரியம்மன் கோவில் ராமகிருஷ்ணாமடம் பகுதியில் ஸ்கூட்டியை வழிமறித்த ஒரு இளைஞர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் காவ்யாவின் தலையில் பல முறை சரமாரியாக குத்தினார். ஆட்கள் நடமாட்டம் இருந்தும் அதனை பொருட்படுத்தாத இளைஞர் இளம்பெண்ணை கத்தியால் குத்த அதனை பார்த்து பொதுமக்களும் அருகில் செல்ல முடியாமல் அஞ்சி நடுங்கினர். தலைப்பகுதியில் இருந்து அதிக ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே காவ்யா உயிரிழந்த நிலையில் நேராக அம்மாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்திருக்கிறார் இளைஞர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து இளம்பெண்ணின் சடலத்தை மீட்ட போலீசார் இளைஞரிடம் விசாரணை நடத்தினர். அதில் இளம்பெண்ணை இளைஞர் கொன்றதற்கான காரணம் தெரிய வந்தது. மேலக்கணக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் 29 வயதான இளைஞர் அஜித்குமார். பெயிண்டரான இவர் 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கிறார். எம்எட் படித்திருக்கும் காவ்யாவும் அஜித்குமாரும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் காவ்யாவுக்கும் அவரது முறைப்பையனுக்கும் திருமணம் செய்து வைக்க பெரியோர்கள் முடிவெடுத்துள்ளனர். வருங்கால மாமனார் ஓய்வு பெற்ற ஆடிட்டர் என்பதால் வசதி வாய்ப்பில் குறைவில்லை என்பதாலும் வருங்கால மாப்பிள்ளை சென்னையில் கை நிறைய சம்பளத்தில் வேலை பார்ப்பதாலும் காவ்யாவின் உறவினர்கள் இளம்பெண்ணை திருமணத்திற்கு சம்மதிக்குமாறு அழுத்தம் கொடுத்துள்ளனர். அஜித்குமார் படிப்பிலும் வேலையிலும் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை என்பதால் காதலை காவ்யாவின் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையிலேயே இல்லை என தெரிகிறது. அதனால் முறைப்பையனுக்கு கழுத்தை நீட்ட காவ்யா சம்மதித்ததும் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு நிச்சயதார்த்தமும் நடந்திருக்கிறது. நிச்சயதார்த்தம் நடந்து கடந்த 4 நாட்களாகியும் அதனை சொல்லாமலேயே அஜித்குமாருடன் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறார் காவ்யா. 5வது நாள் இரவு 8 மணியளவில் செல்போனில் அஜித்குமாருடன் பேசிக் கொண்டிருந்த போதுதான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என பீடிகை போட்டதோடு வாட்ஸ்ஆப்பில் சில போட்டோக்களையும் அனுப்பியிருக்கிறார். காவ்யா வேறொரு இளைஞரோடு மாலையும் கழுத்துமாக நிற்கும் போட்டோக்களை பார்த்து அதிர்ச்சியடைந்த அஜித்குமார் பள்ளி பருவத்தில் இருந்தே உருகி நாம் காதலித்துக் கொண்டிருக்கும் போது வேறு ஒருவரை திருமணம் செய்ய சம்மதித்தால் என்ன அர்த்தம்? வசதி வாய்ப்பை பார்த்ததும் கலற்றி விடுவதா என காதலியிடம் நியாயம் கேட்டிருக்கிறார். அதற்கு நம் காதலை தனது பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவில்லை, தனக்கு வேறு வழி தெரியவில்லை என்றும் அவர்களை மீறி நாம் திருமணம் செய்து கொண்டால் காலம் முழுக்க தன்னை சேர்த்து கொள்ள மாட்டார்கள் என எந்த பதற்றமும் இல்லாமல் நிதானமாக கூறியிருக்கிறார் காவ்யா. அதை கேட்டு ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற அஜித்குமார் காதலியை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அந்த திட்டத்தின்படி காலையில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த காதலியை வழிமறித்து கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். அதில் நிலை குலைந்து கீழே விழுந்த காவ்யா சில நொடிகளிலேயே உயிரிழந்தார். காதலி உயிரிழந்ததும் நிதானமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து சென்று சரணடைந்திருக்கிறார் அஜித்குமார். பட்ட பகலில் இளம்பெண்ணை இளைஞர் கொலை செய்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர்.